அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் அண்ட் வாய்ஸ் கிளியரா எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல சார் கிளியர். சார் கிளியர் ஆயிட்டு. ஓகே பிள்ளைகளா, புதிய பிள்ளைகள் இருந்தாமா நான் இப்ப லிங்க் ஒன்று அனுப்புவேன். லிங்கின் ஊடாக அவசரமாக புதிய பிள்ளைகள் இணைந்து கொள்ளுங்க. எங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். புதிய பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் இப்ப லிங்க் ஒன்று அனுப்புவேன். அந்த லிங்கின் ஊடாக இன்ஷா அல்லாஹ் இணைந்து கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப லிங்க் அனுப்புவோம். லிங்க் அனுப்பிட்டு அந்த மெசேஜ் போடுறது, இந்த வாய்ஸ் இதெல்லாம் ஃபுல்லா கட் பண்ணி விடுவேன். அப்ப என் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவேன். விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப லிங்க் வரும் பிள்ளைகள் அந்த லிங்கின் ஊடாக இணைந்து கொள்ளுங்க. இப்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பிள்ளைகள், என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், பெரும்பாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். இலங்கையில பொதுவாக பிள்ளைகள் இஸ்லாமிய நாகரிகம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் HMM இர்ஷாத். எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் தான். ஃப்ரீ கிளாஸ் என்பது போடுறது மிக குறைவு. என்ன காரணம்டா பிள்ளைகள், டைம் இல்லை. ஏண்டா இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு பிரைவேட் கிளாஸ், அதே மாதிரி பிள்ளைகள் ஒவ்வொரு இடங்களுக்கும் இலங்கையில எல்லா மாகாணங்களுக்கும் கிளாஸுக்கு போறது. அப்ப அதனால பிள்ளைகள் டைம் இல்லாதால ஃப்ரீ கிளாஸ் போடுறது மிச்சம் குறைய. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட செமினாரை நாங்க இன்ஷா அல்லாஹ் 3 மாத கால செமினார் செய்யறோம். 3 மாத கால செமினார். அந்த செமினார பிள்ளைகள் அந்த செமினாரை நாங்க இன்றைக்கு தான் முதலாவது கிளாஸை ஸ்டார்ட் பண்றோம். இந்த முதலாவது கிளாஸ் நான் உங்களுக்கு ஃப்ரீயா போட்டது. எல்லாரும் வர மாதிரி ஒரு ஃப்ரீ கிளாஸ் உண்டு நாங்க போட்ட பிள்ளைகள். சரிதானே? ரைட். இன்றைக்கு தான் நாங்க ஸ்டார்ட் பண்றோம் 3 மாத கால செமினார். எக்ஸாம் வரும் வரைக்கும் நாங்க வழிபடுத்துவோம். புதிய பிள்ளைகள் இருந்தா எங்களோட செமினார் குரூப்ல நீங்க இணைந்து கொள்ளலாம். நிறைய மாணவிகள் எங்களோட செமினார்ல பிரைவேட் செமினார்ல இணைந்து கொண்டிருக்காங்க. எங்களுக்கு 2 குரூப் இருக்குது. குரூப் 1 குரூப் 2 2 குரூப் இருக்கு பிள்ளைகள், செமினார் குரூப். அப்படி நிறைய பிள்ளைகள் எங்களோட செமினார்ல படிக்காங்க. இன்றைக்கு அந்த செமினாரை நாங்க முறைப்படி ஸ்டார்ட் பண்ற முதலாவது கிளாஸ். இதை நாங்க ஒரு ஜென்ரலாக ஒரு ஃப்ரீ கிளாஸாக போட்டது. இதுல சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போற பிள்ளைகள், அதை கவனமாக எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. ரைட். இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இஸ்லாம் பாடத்தை பொறுத்தமல்ல, இஸ்லாம் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகள் முதலாவது விளங்கணும், நம்மட பாடத்தை நாம முதலாவது நேசிக்க வேண்டும். இஸ்லாம் பாடத்துக்கு Z ஸ்கோர் இருக்குது. சரிதா பிள்ளைகள்? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க எடுக்கிற பாடத்துல நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். எந்த அளவுக்கு கூட மார்க்ஸ் நாங்க எடுக்கோமோ அந்த அளவுக்கு எங்களோட Z ஸ்கோர் கூடும். எந்த அளவுக்கு நாங்க கூடுதலாக மார்க்ஸ் எடுக்கோமோ அந்த அளவுக்கு எங்களோட Z ஸ்கோர் கூடும். ஒரு மார்க்ஸ் என்பது A லெவல்ல மிக பெருமதியானது, மிக பெருமதி. ஒரு மார்க்ஸ். இந்த இப்ப நான் லிங்க் அனுப்புறேமா, கொஞ்சம் அவசரமாக எல்லாரும் இணைங்க பிள்ளைல. இந்த லிங்கின் ஊடாகமா கொஞ்சம் அவசரமாக எல்லாரும் இணைந்து கொள்ளுங்க. சரியா பிள்ளை? கொஞ்சம் அவசரமா இணைங்க பிள்ளைல. அந்த லிங்கின் ஊடாக நான் அனுப்புற லிங்க் உண்டு, அந்த லிங்கின் ஊடாக. சரியா பிள்ளை? ரைட். ஓகே பிள்ளைல, இணைந்து கொள்ளுங்க. அப்படி இணைய கஷ்டமான பிள்ளைகள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் 075 70 97 187 என்ற கட் பண்ணுங்க. 187 என்ற இலக்கத்துக்கு நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ரைட். முதலாவது பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் வார 8ஆம் மாசம் 10ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறீங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் தான் ஈக்குது. இப்ப எங்களோட செமினாரை நாங்க இன்றைக்கு தான் முதலாவது செமினாரை ஸ்டார்ட் பண்றோம், முதலாவது கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். சரியா பிள்ளைகள்? தொடராக எங்களோட கிளாஸ்ல நீங்க இணைந்து கொள்ளலாம். இந்த ரெக்கார்டிங் எல்லாம் தருவோம். எக்ஸாம் வரும் வரைக்கும் ரெக்கார்டிங் வேலை செய்யும். இன்றைக்கு ஒரு கிளாஸ் செஞ்சேன்டா இந்த ரெக்கார்டிங் எக்ஸாம் வரும் வரைக்கும் வேலை செய்யும். அதனால நீங்க ரெக்கார்டிங் நீங்க எங்களோட பாடத்தை தொடராக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நாங்க பிள்ளைகள் பொதுவாக எஸ்ஏக்கு மட்டும் வழிகாட்டுறல்ல, MCQ கேள்வியை நாங்க செய்வோம். ஒவ்வொரு யூனிட்டாக MCQ செய்வோம். இப்படி ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டலை நாங்க செய்யறது. எங்களோட பிள்ளைகள் 99 மார்க்ஸ் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் தான். 99 மார்க்ஸ் எடுக்கலாம். அப்படியான ஒரு இலகுவான ஒரு பாடம் தான் இஸ்லாம் பாடம். ஆனா பிள்ளைகள் சிஸ்டம் இருக்குது.
சிஸ்டத்தோட எக்ஸாம் எழுதும். அதான் முக்கியமான விஷயம் பிள்ளைல நல்லா விளங்கிக் கொள்ளணும். உதாரணமாக பிள்ளைகள் இப்ப நாங்க என்ன இப்ப இஸ்லாத்துல புள்ளி ஸ்கீம் உங்களுக்கு தெரியும், இந்த மார்க்கிங் போறது ஸ்கீம். இதான் மெயின் புள்ளி. இதை வச்சுதான் மெயினாக நான் படிப்பிக்கிறது என்ன ஸ்கீம். ரெண்டாவது உங்களோட கைட், மூன்றாவது பாஸ் பேப்பர். பாஸ் பேப்பர் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல முக்கியமான விஷயம் என்னண்டா பிள்ளைகள், இந்த ஸ்கீம்ல உதாரணமாக இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் நீங்க முதலாவது அழகுல படிச்சிருப்பீங்க. நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது எங்கட முதலாவது அழகு. நாங்க சிலபஸ முதலாவது தெரிஞ்சிருக்கணும். எங்கட சிலபஸ முதலாவது தெரிஞ்சிருக்கணும். முதலாவது அழகுல இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு பூரண வாழ்க்கை திட்டம். இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள், பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், மனிதன் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், பாலு பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள 3 பொறுப்புகள், இபாதத், ஹிலாஃபத், இமாரத். இப்படியான ஒரு பகுதி தான் முதலாவது அழகு. இந்த முதலாவது அழகுல பிள்ளை எல்லாம் விளங்கிக் கொள்ளணும். நான் இறுதியாக விளங்கப்படுத்தும். இப்ப நான் சிலபஸ் சொல்றேன் பிள்ளைல, 10 அளவுக்குரிய சிலபஸ் உங்களுக்கு தெரியணுமே என்ன. நம்மளோட 10 அளவுக்குரிய சிலபஸ் என்ன, லேசான சிலபஸ். ரைட், முதலாவது சொல்லிட்டு 2வது அழகுல பிள்ளைகள் 2வது யூனிட்ல எங்கட இஸ்லாத்துடைய சிலபஸ் என்னண்டா பிள்ளைகள், இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கைகள். 2வது யூனிட். 2வது யூனிட்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் என்ன, ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்றது, மலக்குகள் என்ன, வேதங்கள், இப்படியான ஒரு பகுதி. இது 2வது யூனிட்ல இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கைகள், இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகள். இப்படி ஒரு பகுதி ஒன்று இது. 2வது யூனிட்ல இன்னொரு பகுதி ஒன்று பிள்ளைகள், ஈமான் அமல் அஹ்லாக். ஈமான் அமல் அஹ்லாக். இப்ப முதலாவது அழகை நான் விளங்கப்படுத்துவோம் இல்ல. முதலாவது அழகுல சில முக்கியமான விஷயம் சொல்லுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிலபஸ சொல்லிட்டு முதலாவது யூனிட்ல சில நுணுக்கங்களை, சிஸ்டங்களை சொல்லுவேன். இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லுவேன், உங்களோட எக்ஸாம் எழுதுற சிஸ்டம் 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 10 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், இப்படி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நுணுக்கங்கள், ஒவ்வொன்றுக்கும் டைம் இருக்குது. அதையும் இன்ஷா அல்லாஹ் அந்த டைம் எல்லாம் எங்கிட்ட செமினார்ல நாங்க செய்வோம், சொல்லுவோம். அந்த சிஸ்டம் எல்லாம் சொல்லி தருவோம் எப்படின்னு பாருங்க. அதை நான் முதலாவது அழகா நான் இன்றைக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவேன். சரியா பிள்ளைகள்? அதுக்கு முதல் சிலபஸை சொல்றேன், விலகி கொள்ளணும். நீங்க நம்மட சிலபஸ், இஸ்லாம் சிலபஸ் என்ன, அது தலைக்கு இருக்கணும், அதை பாடமாக்குறதுல தெரிஞ்சிருக்கணும். ரைட். 2வது சிலபஸ்ல இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கைகள் இருக்குது. ஈமான் அமல் அஹ்லாக். ஈமானுக்கும் அமலுக்கும் இடையிலான தொடர்பு இருக்குது. அமலுக்கும் அஹ்லாக்குக்கும் இடையிலான தொடர்பு இருக்குது. இப்படியான ஒரு முக்கியமான பகுதி ஒன்று இருக்குது. பாஸ் பேப்பர்ல கேள்வி வந்திருக்குது. ரைட். 3வது பிள்ளைகள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைகள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்ற ஒரு பகுதி இருக்குது. வல் ஜமாஅத் என்ற ஒரு பகுதி இருக்குது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் யாரு? நாங்க தான் குர்ஆனை சுன்னாவை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள். இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்பது ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த பேர் இல்ல. ஆனா இந்த பேர் ஏன் பிற்பட்ட காலத்துல வந்தது என்று கேட்டா, அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெற்றார்கள். ஷியாக்கள், முஅ்தஸிலாக்கள், வஹ்தத்துல் வஜூத், ஹவாரிஜிகள், இப்படி அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் தோற்றம் பெற்றதனால இமாம்கள் பார்த்தாங்க, முஸ்லிம் சமூகத்துக்கு எது உண்மையான அகீதா என்பதை தெளிவுபடுத்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்ற ஒரு பேரை உருவாக்கினார்கள். இது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லை. பிற்பட்ட காலத்துல உஸ்மான் அலி அவங்களுடைய கொலையை தொடர்ந்து சிஃபின் யுத்தத்துல முஆவியாவுக்கும் அலிக்கும் இடையில் நடக்கிற அந்த போர்ல தான் இஸ்லாமிய வரலாற்றுல அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவுகள் முதலாவதாக தோற்றம் பெற்ற பிரிவு ஷியாக்கள் தோற்றம் பெறுகிறார்கள். சிஃபின் யுத்தத்துல 2 பிரிவு தோற்றம் பெறுறாங்க. ஒன்று ஷியாக்கள், 2வது ஹவாரி. எம்சிகளி கேள்வி வரும், இஸ்லாமிய வரலாற்றுல முதலாவதாக தோற்றம் பெற்ற அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு எதுன்னு கேட்டா ஷியாக்கள். இஸ்லாமிய வரலாற்றுல அரசியல் ரீதியாக தோற்றம் பெற்ற அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு யாருன்னு கேட்ட ஷியாக்கள். நல்லா விளையக்கொள்ளணும், நுணுக்கத்தை விளையக்கொள்ளும், நல்ல விஷயத்தை விளையக்கொள்ளும். இப்படியான ஒரு பகுதி ஒன்றிக்கு பிள்ளைகள். அதோட இந்த 2வது அலகுல அகீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு. அகீதாவுக்கு
முரணான சிந்தனை பிரிவு என்ற பகுதியும் இருக்குது. முத்தசிலாக்கள், ஷியாக்கள், பஹ்தத்துல் வஜூத், ஹவாரிஜிகள் இப்படி இருக்குது. இரண்டாவது அழகு கொஞ்சம் பெருசி, சிலபஸ்ல கொஞ்சம் பெருசி, தெரியாம நல்லா விளையாடும் கொஞ்சம். அதே மாதிரி தௌஹீதுக்கு முரணானவைகள். தௌஹீதுனா என்ன? அல்லாஹ் ஒருவன். அப்ப அல்லாஹ் ஒருவனுக்கு முரணது ஷிருக். ஷிருக்குன்னா என்ன? இணை வைத்தல். அல்லாஹ் ரெண்டாக்குற, அல்லாஹ் மூணாக்குற, அல்லாஹ்வை நாலாக்குற, அப்படி ஆக்கினா, அல்லது அதை அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய வணக்கத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தா இணை வைத்தல். தௌஹீதுக்கு எதிரானவை. அப்படி ஒரு பகுதி ஒன்று தெரியாமலே. அப்ப எங்கட சிலபஸ்ல தௌஹீதுக்கு முரணானவை ஷிர்க், ரித்தத், குஃபுர், நிஃபாக் இப்படியான ஒரு பகுதி ஒன்று பிள்ளைகள் எங்கட சிலபஸ்ல இருக்குது. அப்ப நம்ம சிலபஸை விளங்கிக் கொள்ளணும், ஷோர்ட்டை தலைக்கு எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, அதான் கேட்குது முடியட்டும் இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதான் கேட்குது முடியட்டுமா. ரைட், ஓகே பிள்ளைகள், பிள்ளைகள் எல்லாரும் பாங்குதுவாலாம் ஓதிட்டீங்களா? இப்பதான் அதான் சொல்லுது. என்னம்மா? ரைட், நான் பேசுறதெல்லாம் கிளியர் தானே பிள்ளைகள்? உங்களுக்கு நான் பேசுறதெல்லாம் கிளியர் தானே? ஓ சார், கிளியர். ரைட், பிள்ளைகள் முக்கியமான விஷயம் என்னண்டா பிள்ளை நல்லா விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாத்துலமா சிஸ்டங்கள் இருக்கு பிள்ளைல, லேசி சிஸ்டம். அந்த சிஸ்டத்தோட படிச்சு போனீங்கன்னா பிள்ளைகள் எக்ஸாமுக்கு 99 மார்க்ஸ் எடுக்கலாம்.
சொல்றேன் பாருங்க எப்படின்னு. சரியா? நுணுக்கம் இருக்குது. அந்த நுணுக்கத்தோட போங்க. சும்மா கூலா படிக்கிற ஒரு பாடம் உண்டு. இஸ்லாம் பாடம் கூலா படிக்கிற பாடம். சரியா பிள்ளை? சும்மா பயப்படப்படாது. எக்ஸாமுக்கு டென்ஷன் ஆக தேவையில்லை. சும்மா கூலா படிக்கிற பாடம், லேசான பாடம். இப்ப நான் சிலபஸை கொஞ்சம் கொஞ்சம் எழுதாம சொல்லிட்டு போறேன் வாயால. சரியா பிள்ளைகள்? வாயால சும்மா சொல்லிட்டு போறேன், ஏன்னா டைம் போகுதும், விஷயத்துக்கு வரணுமா பிள்ளைகள்? அப்ப நான் ஏன் சிலபஸை சொல்றேன்னா உங்களுக்கு சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக சும்மா நார்மலாக ஞாபகப்படுது. சரியா பிள்ளைகள்? ரைட். மூன்றாவது சிலபஸ் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நம்ம இஸ்லாத்துல குர்ஆன் சுன்னா. மூன்றாவது சிலபஸ் குர்ஆன் சுன்னா. நாலாவது சிலபஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஃபிக்ஹ் பாடம் இருக்கும், இஜ்திஹாத் இருக்கும், துணை சட்ட மூலாதாரம் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், மகாஷிது ஷரியா இருக்கும், கவாயிதுல் ஃபிக்ஹியா என்ற ஒரு பகுதி உண்டு பிள்ளைகள். நாலாவது அலகுல இருக்குது. பொதுவாக நாலாவது அலகு கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் இல்லை, லேசான பகுதி. சரியா பிள்ளைகள்? இது நாலாவது யூனிட். அஞ்சாவது அலகு எல்லா பிள்ளைகளும் எழுதக்கூடிய ஒரு பகுதி தான் இபாதத். என்ன? தொழுகை, நோம்பு, ஜக்காத், ஹஜ், இதெல்லாம் எல்லாரும் எழுதக்கூடிய ஒரு கேள்விகள். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் ஆன்சர் பண்ணுவீங்க. அப்படியான ஒரு பகுதி பிள்ளைகள். இதான் ஃபர்ஸ்ட் இயர். திரும்ப செகண்ட் இயரை பாத்தீங்கன்னா அது ஆகலேசி. ஆன்மீகம், ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகள், என்ன? தக்குவா, இஹ்லாஸ், அல்வரா, ஆன்மீகத்தை நாசம் அடையக்கூடிய செயற்பாடுகள், என்ன? பொய் பேசுறது, கோல், பொறாமை, வஞ்சகம், அப்படி இருக்குது. ஏழாவது அலகு முக்கியமான பகுதி, எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு பகுதி தான் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல்கள், முஷாரக்கா, முலாரபா, முராபஹா, ரஹின், கருள், இப்படியான ஒரு பகுதி இருக்குது. எட்டாவதுல பிள்ளைகள், எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு விருப்பமான பகுதி தான் திருமண பாடம். அதே மாதிரி பிள்ளைகள் குடும்ப வாழ்வு, உணவு, உடை சம்பந்தமாக, பலதார மனம், இத்தா, வாரிசுரிமை சட்டம், இப்படியான பகுதி எட்டாவது அளவில் இருக்குது. ஒன்பதாவது அளவில் பிள்ளைகள் இஸ்லாமிய சமூக கட்டமைப்பு, சமய சமூக நல்லிணக்கம், ஏனைய சமயங்களோடு ஏனைய சமூகத்தவர்களோடு எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல். பத்தாவது அளவில் ஜாஹிலியா காலம், ரசூலோட காலம், ஹலீஃபாக்கள், அதே மாதிரி முக்கியமான ஒரு பகுதி இலங்கையில் இஸ்லாம் அறிமுகம், பாஸ் பேப்பர்ல அடிக்கடி வாரர்கள். இதான் பிள்ளைகள் நம்மட சிலபஸ். இவ்வளவுதான் 10 யூனிட். இதான் நம்மட சிலபஸ். ரைட். இப்ப வாங்க பிள்ளைகள், இப்ப நாம எக்ஸாமுக்கு போனா நல்லா விளைவிக்கணும். இப்ப நாம எக்ஸாமுக்கு போறோம். போனா பிள்ளைகள் போன உடனே பேப்பரை பார்ப்போம். பார்த்தோன்னா அங்க மொத்தமாக எஸ்ஏல எத்தனை கேள்வி இருக்கும்? எத்தனை கேள்வி இருக்கும்? எத்தனை கேள்வி? வெரி குட். இப்ப நீங்க 8ஐயும் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன படும்? எத்தனை கேள்வி செய்யணும் என்ற ஒரு விஷயம் ஒன்று படுமாறு. எத்தனை செய்யணும்? 5 செய்யும். சரியா? உள்ள இந்த 5 கேள்வியை எத்தனை மணித்தியாலத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும்? 3 மணித்தியாலம். 3 மணித்தியாலம் 10 நிமிடம். 10 நிமிடம். இந்த 10 நிமிடம் என்பது மேலதிக வாசிப்பு. அதாவது நாம என்ன ரெடியாகி கேள்வி எல்லாம் செலக்ட் பண்ணி என்ன பகுதி 1 பகுதி 2 பிரியும். அப்ப பகுதி 1ல 2 கேள்வியை செலக்ட் பண்ணணும், பகுதி 2ல 3 கேள்வியை செலக்ட் பண்ணணும். அப்ப ஒரு ரெடி ஆகிறோம். அப்ப மொத்தம் எத்தனை? 5 கேள்வி செய்யணும். 5 கேள்வி செய்யணும் மொத்தமாக. டோட்டலாக பிள்ளைகள் நல்லா விளைய கொள்ளணும். 3 மணித்தியாலம் 10 நிமிடம். எம்சிக்கு கேள்வி பிள்ளைகள் அது 2 மணித்தியாலம். 2 மணித்தியாலம். இதுல பிள்ளைகள் முக்கியமாக நீங்க விளங்குற விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை, 4ஆம் தவணை, இப்படி ஒவ்வொரு தவணை நடக்கும். இது என்னத்துக்கு நடக்குற? முதலாவது ஏன் இந்த எக்ஸாம் நடக்குது ஸ்கூல்ல கேட்டா, முதலாவது விஷயம் நீங்க பழகணும். என்ன பழகுற? முதலாவது விஷயம் இதைத்தான் பழகணும். எதை பழகுறா? இஸ்லாத்துல பிள்ளைகள் இதான் மார்க் சிஸ்டம். 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ். இது எதுல இருக்கும்? பகுதி 1ல இருக்குமா, பகுதி 2ல இருக்குமா? எஸ்ஐல நல்லா பாருங்க. பகுதி எஸ்ஐல பிள்ளைகள் 3 மணித்தியாலம் 10 நிமிடம் என்ற நல்ல பிள்ளைகள். இதெல்லாம் முக்கியமான விஷயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? 3 மணித்தியாலம் 10 நிமிடத்துக்குள்ள நாம 5 கேள்வி செய்யணும். இதுல எஸ்ஐல நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள், எஸ்ஐல பகுதி 1 பகுதி 2 நல்லா பாருங்க பிள்ளைகளா. என்ன இப்ப கையில ஸ்கீம் இருக்குது, எந்த இருக்குது, நல்லா விளைவிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. பகுதி 1 பகுதி 2 ஈக்குதா இல்லையா?
இருக்கு சார். சரி, இந்த பகுதி ஒன்றுலதான் நல்லா விளைய கொள்ளுங்க. இந்த பகுதி ஒன்றுலதான் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் 8 மார்க்ஸ். அப்ப என்ன விளங்குது? பகுதி ஒன்று என்ற கேள்வி மொத்தம் எத்தனை கேள்வி இருக்கும்? டோட்டலாக எத்தனை கேள்வி? 3 கேள்வி. 3 கேள்வி. 3 கேள்வியில ஒவ்வொரு கேள்வியும் எத்தனையாக பிரியுது? 4. 4ஆ பிரியுது. வெரி குட். 4ஆக பிரியுது. இதுல பிள்ளை ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கு. சில பிள்ளைகள் இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியும், இதுக்கு தெரியா. சில பிள்ளைகளுக்கு இது தெரியும், இதுக்கு தெரியா. இதுல எதை முக்கியத்துவப்படுத்தணும் என்ற சிஸ்டம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இன்ஷால்லா உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லி தருவேன். ஒவ்வொரு நுணுக்கங்கள் இருக்கு பிள்ளைல. ரைட். இப்ப நாம 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் 8 மார்க்ஸ். இப்ப உதாரணமாக 2 மார்க்ஸ் கேள்வி எடுப்போம். உதாரணமாக பிள்ளை ஒரு 2 மார்க்ஸ் கேள்வி. இஸ்லாம் என்றால் என்ன? இப்படி ஒரு கேள்விதான் 2 மார்க்ஸுக்கு எல்லாம் பாரு. சும்மா நோமலா எழுதுறது, விளக்கம் எழுதப்படாது. சும்மா நோமலா கூலா கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ற, விளக்கம் இல்ல. இப்ப இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டா இது ஒரு வரைவிலக்கணப்படுத்துற கேள்வி. இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாத்தை வரைவிலக்கணப்படுத்துறன்னு கேட்டா, அல்லது இஜ்திஹாத் என்றால் என்ன, இஜ்திஹாதை வரைவிலக்கணப்படுத்துறன்னா ஒன்று செய்யப்படாது. என்ன மொழி ரீதியான கருத்து சொல்லுங்க. பரிபாஷை. இஸ்லாமிய பரிபாஷை அவ்வளவுதான். வேற ஒன்றை யோசிக்கப்படாது. வேற ஒன்றை நாம யோசிக்கப்படாது. நல்லா விளையாடணும் பிள்ளைல. இப்ப பாருங்க பிள்ளைகள், 2023ஆம் ஆண்டு ஒரு கேள்வி 2 புள்ளிக்கா பாருங்க. இப்படித்தான் நாங்க செமினாரா கொண்டு போறோம். பிள்ளைகளுக்கு சும்மா அழகா 2 புள்ளிக்கு எத்தனை நிமிடம் ஒதுக்கணும், 4 புள்ளிக்கு எத்தனை நிமிடம் ஒதுக்கணும், 6 புள்ளிக்கு எத்தனை நிமிடம் ஒதுக்கணும், 8 புள்ளிக்கு எத்தனை நிமிடம் ஒதுக்கணும், 10 புள்ளிக்கு எத்தனை நிமிடம் ஒதுக்கணும், 5 புள்ளிக்கு எத்தனை நிமிடம் ஒதுக்கணும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். எத்தனை பக்கம் எழுதணும் அதையும் சொல்லிக் கொடுப்போம். எத்தனை நிமிடத்துக்குள்ள எழுதணும், எத்தனை பக்கம் எழுதணும், எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும், எதுக்கு அறிமுகம் எழுதணும், எதுக்கு அறிமுகம் எழுதப்படாது. இந்த சிஸ்டத்தோட போகணும் பிள்ளைல, சிஸ்டத்தோட போகணும். நல்லா விளையாடணும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படி கேள்வி பிள்ளைகள் பகுதி ஒன்றுல எத்தனை கேள்வி இருக்குது மொத்தம்? 3. இப்படி கேள்வி 3 வந்தா எத்தனை செய்யணும் மொத்தம்? 3ல எத்தனை செய்யணும்? 2. 2 செய்யணும். நல்லா விளையாடுங்க. இது எக்ஸாமுக்கு போனா 2 செய்யும். 2 நீங்க எதையும் செலக்ட் பண்ணலாம். எத்தனாவது கேள்வியை நீங்க முதலாவதாக எழுதலாம். உங்களுக்கு 8வது கேள்வி எழுத விருப்பமா 8வது போடுங்க. 5வது எழுத விருப்பமா 5வது போடுங்க. 4வது எழுத விருப்பமா 4 தெளிவாக மேல பாக்ஸுக்குள்ள போடுங்க. அதான் சொல்லி தருவோம் இல்லையா, அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ரைட். இப்ப பிள்ளைங்க 2023ஆம் ஆண்டு வாசிக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹு தஆலா யாரிடம் கூறினார்? 2 புள்ளி. யாரிடம் கூறினார்? மலக்குகள். இன்னொன்று வரும். இப்லீஸ். யாரு பிள்ளைகள்? இப்படி பிள்ளைகள் 2 புள்ளிக்கு எழுதுற எப்படின்னா கேட்கிற கேள்விக்கு நேரடியாக ஆன்சர் பண்ற மட்டும்தான். நல்லா விளையாடணும். சும்மா உதாரணம் சொல்லித்தர முடியல பாருங்க. இது 2 புள்ளிக்கு சும்மா நோமல். கேட்கிற கேள்விக்கு நாம ஆன்சர் பண்ற மட்டும்தான், கூட விளக்கம் எழுத போப்படாது. உதாரணமாக சொல்றேன். இந்த கேள்விக்கு பிள்ளைகள் 3.5 நிமிடம் ஒதுக்க வேண்டும். ஆனா எல்லாத்துக்கும் இல்ல. உதாரணமாக வரைவிலக்கணப்படுத்துகின்ற ஒரு கேள்வி வந்தா 3.5 நிமிடத்துக்குள்ள எழுத இயலுமா இயலாது? அப்ப அதுக்காக வேண்டி அங்க போய் டைமை பார்த்துட்டு இருக்கப்படாது. அதுக்காகத்தான் எக்ஸாம் நடக்கிற 1ஆம் தவணை 2ஆம் தவணை எக்ஸாம் என்னத்துக்கு நடக்கிற பிள்ளைகளை இப்படி எழுதி எழுதி பழகி 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 பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போன அந்த பழக்கம் வருமா வராது? பாரு. அதுக்காக எக்ஸாம் ஹால்ல போய் டைமை பார்த்துட்டு இருக்கப்படாது. 3.5 நிமிடம் சேர் சொன்னாரு, 4 புள்ளிக்கு 7 நிமிடம் அப்படி பார்க்கப்படாது. அப்படி பார்த்தா நாம டைம் போயிட்டு நாம அதுக்குத்தான் பழகுறது. அதான் 1ஆம் தவணை 2ஆம் தவணை எக்ஸாம் நடந்து பழகுறது. எனவே இப்படியான சிஸ்டங்கள் இருக்கு பிள்ளைகள். முக்கியமாக பிள்ளைகள் 10 புள்ளி. நான் எல்லாம் சொல்லல பிள்ளைல, நான் எல்லாம் இன்ஷால்லா எங்க செமினார்ல ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்துவேன். இப்போ ஒரு அறிமுக கிளாஸுக்காக வேண்டி எங்க பிள்ளைகளுக்காக வேண்டி சில முக்கியமான தகவலை சொல்றேன். இப்ப 2 புள்ளி சொல்லியிருக்கேன். இப்ப ஒன்றை சொல்றேன், இன்னொன்றை சொல்றேன். 10 புள்ளிக்கு வந்தா
10 புள்ளிக்கு வந்தாப்புல கட்டாயம் அறிமுகம் எழுதப்பட வேண்டும். அறிமுகம்டா பிள்ளைகள் நாம் பெருசா யோசிக்கப்படாது. உதாரணமாக குர்ஆன் பற்றிய ஒரு கேள்வி வந்தா இது அழிக்க முடியல. அப்ப உங்களுக்கு விளங்கிட்டு பகுதி 1ல 3 கேள்வியில் எத்தனை செய்யணும்? 2 பகுதி 2 மொத்தமாக எத்தனை பிரியும்? பகுதி 2 எத்தனையா பிரியும்? 5 பிரியும். ஒவ்வொரு கேள்வியும் எத்தனையா பிரியும்? 5 கேள்வி இருக்குது. ஒவ்வொன்று எத்தனையா பிரியும்? பொதுவாக 4 2 பிரியும். இந்த கேள்விதான் எத்தனை புள்ளிக்கு வா? எத்தனை புள்ளி? 10 10 புள்ளி. 10 புள்ளியா? 10 10 புள்ளி. புள்ளி. 8வது கேள்வி ஒன்று வரும். நல்லா விளையுங்க. 8வது கேள்வி ஒன்றிய பிள்ளைகள் கட்டுரை கேள்வி. நல்லா விளையணும். 5 புள்ளிக்கு வரும். அது 4 விஷயம் போட்டிருப்பாங்க. அத நாம 9 நிமிடத்துக்குள்ள எழுதி முடிக்கணும். 9 நிமிடம் ஒரு விஷயத்தை. எத்தனை நிமிடம்? 8வது கேள்வி எத்தனை நிமிடம்? 9 எத்தனை நிமிடம் சொல்லுங்க. 9 அதுக்குள்ள முடிச்சிடணும். ஏன் சொல்றேன்டா பிள்ளைகள், 1 நிமிடம் மேலதிகமாக எடுத்தால் எல்லா கேள்வியையும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நிமிடம் மேலதிகமாக எடுத்தா கூட்டி பாருங்க டைம். ஒரு கேள்வி 10 புள்ளி கேள்வி விடுபடுமா படாதா? இதுல 1 நிமிடம் மேலதிகமா எடுக்கீங்க. இதுல உண்டு. இதே மாதிரி கேள்வி 2 செய்யணுமே. அப்ப ஒவ்வொன்றை பெருக்கி பாருங்க. சும்மா நோமலாக 1 நிமிடமே நாம மேலதிகமாக எடுத்தால் அங்க ஒரு 10 புள்ளி கேள்வி விடுபடும். அதனாலதான் நான் அந்த டைமை சொல்றேன். அதுக்காக எக்ஸாம்ல போய் டைம் அடிக்கடி பார்க்கப்படாது. அது எங்கட பிராக்டிகல்ல எங்களுக்கு இருக்கணுமா? ஒரு கேள்வி வந்தா 10 புள்ளி வந்தா அறிமுகம் ஒன்று எழுதணும். பாருங்க முடியல எப்படி அறிமுகம் சொல்றேன்னு பாருங்க. சும்மா உதாரணத்துக்கு பிள்ளைல பாருங்க. அழிக்க முடியல. சும்மா கூலா படிங்க பிள்ளைல. இதே எந்த பாடத்துக்கு நிறைய பிள்ளைல வார கேட்டு பாருங்க. நான் பாடமாக்குற மாதிரி விளங்கப்படுத்துறேன். சரியா? குர்ஆன் ஹதீஸ பாடமாக்கத்தான் வேணும். ஆனா இத்தனாவது அத்தியாய வசனம் எழுத தேவையில்லை. நீங்க குர்ஆன் வசனத்தை எழுதணும். ஆனா என்ன எழுத தேவையில்லை. கீழே இத்தனாவது அத்தியாயம் வசனம் என்ன செய்ய தேவையில்லை. என்ன செய்ய தேவை சொல்லுங்க. ஏசிதான உள்ளே இத்தனாவது அத்தியாயம் வசனம் பாடமாக்குற கஷ்டமா இல்லையா சொல்லுங்க. கஷ்டமா இல்லையா நமக்கு சொல்லுங்க. கஷ்டம். அப்ப ஏன் கஷ்டப்படுறீங்க? எழுத வேணாம், தேவையில்ல, எழுத வேண்டாம். நிறைய பிள்ளைகளுமா இந்த முறை செகண்ட் செகண்ட் வந்திருக்காங்க. சொன்னாங்க சார் நாங்க சும்மா கண்ட இடத்துல போய் படிச்சு சார் கடைசியில எங்கட மார்க்ஸ் எங்கட ரிசல்ட் சி சார். ஆனா நிறைய பிள்ளை வந்திருக்காங்க செகண்ட்ஸ். நாங்க சும்மா கண்ட இடத்த போய் படிச்சு சார் ஒரு சிஸ்டமா சொல்லி தரல, கண்டமாக்கி எழுதி சி வந்திருக்குது. பாருங்க பிள்ளை, ஏ எடுக்கிற பாடம் A+ எடுக்கிற ஒரு பாடத்தை சும்மா கண்டமாக்கி போய் படிச்சு சும்மா நாசம் பாருங்க. அப்ப சிஸ்டம் லேசி சிஸ்டம். உதாரணமாக பிள்ளை 10 புள்ளிக்கு குர்ஆன் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்தா 10 புள்ளிக்கு தான் கட்டாயம் அறிமுகம் ஒன்று. சின்ன அறிமுகம்டா பக்கமா அப்படி எழுதப்படாது. மேக்சிமம் ஒரு 4 வரி. எத்தனை வரி சொல்லுங்க? 4 10 புள்ளிக்கா 4 புள்ளிக்கெல்லாம் அறிமுகம் எழுதுறல்ல. நல்லாவளே 10 புள்ளிக்கு அறிமுகம் எழுதும். உதாரணமா குர்ஆன்டா என்ன? உதாரணத்துக்குள்ள குர்ஆன்டா என்ன? குர்ஆன்டா என்ன வரைவு இலக்கணம்னு கேட்டா சும்மா யோசிக்கப்படாது. குர்ஆன்டா என்னடா பாடமாக்கப்படாது. இப்ப குர்ஆன்டா பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. நீங்களே சொல்ல போறீங்க. குர்ஆன் யார்ட்ட இருந்து வர? அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக. அல்லாஹ் யார்ட்ட கொடுப்பான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்ட்ட கொடுப்பார் குர்ஆன்? நபி அவர்களுக்கு. ரசூலுல்லாஹ். வெரி குட். ரசூலுல்லாஹ்க்கு என்ன மொழியில கொடுப்பார்? என்ன மொழி? அரபு மொழியில. அரபு மொழி. எத்தனை வருஷம் கொடுத்தார்? 23 வருஷம். 23. குர்ஆன மொத்தமாக கொடுத்தாரா இல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக கட்டமாக பகுதியாக கொடுத்தாரா? கட்டமாக பகுதியாக. குர்ஆன் அருளப்பட்டதா படைக்கப்பட்டதா? அருளப்பட்டது. படைக்கப்பட்டது என்று சொல்றாக்கள் யாரு?
ஹவாரிச்சிகள் முத்தசிலாக்கள் அடி வாங்க போறீங்க. மூத்தசிலாக்கள் மூத்தசிலாக்கள். குர்ஆன் படைக்கப்பட்டது. இப்ப வாரன் இப்ப பெரும்பாவம் செய்வான் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று சொல்றார்கள். தயாரு ஹவாரிஜிகள் ஹவாரிஜ் நேரடியாக சொல்றார்கள். அவங்க மறைமுகமாக சொல்றார்கள். முத்தசிலாக்கள் பெரும்பாவம் செய்தவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று நேரடியாக சொல்றார்கள். யாரு? அவனோட கொள்கையே அதான். ஆனா ரகசியமாக மறைமுகமாக சொல்றார்கள். யாரு? முத்தசிலாக்கள். விளங்கப்படுத்துவோம். அதை எப்படி மறைமுகம் எப்படி நேரடி எல்லாம் விளங்கப்படுத்தும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ரைட். அப்ப குர்ஆன் கட்டம் கட்டமாக பகுதி பகுதியாக அருளப்பட்ட குர்ஆன் அற்புதமா இல்லையா? உபமா இல்ல சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை வழங்கினான். மூசா நபிக்கு கைத்தடி பாம்பாக மாறும். கடல்ல அடிச்சா ரோட்டு வரும். நாம கடல்ல அடிச்சா ரோட்டு வருமா? அப்படி சொல்லுங்க. நாம அடிச்சா ரோட்டு வராது. தண்ணிதான் மூஞ்சில அடி. ஆனா மூசா நபி கடல்ல அடிச்சான்ற என்ன வரும்? என்ன இருக்கு? பாதை. அந்த பாதையால போனார். ஃபிரௌன் வந்தான். அப்படியே வரக்குள்ள அல்லாஹ் அந்த பாதையை க்ளோஸ் பண்ணினான். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டான். அப்படியே செத்து போனான். இது அவருக்கு வழங்கப்பட்ட அற்புதம். ரசூலுல்லாஹ்க்கு வழங்கப்பட்ட அற்புதம் தான் எது? அல்-குர்ஆன். அப்ப கட்டம் கட்டமாக அருளப்பட்ட அற்புதம் பேச்சு. குர்ஆன் யாரோட பேச்சு? அல்லாஹ்வோட பேச்சு. நம்மட பேச்சா பிள்ளைகள்? கலாமுல்லாஹ் யாரோட பேச்சு? குர்ஆன் தொகுக்கப்பட்டதா இல்லையா? முறைப்படி குர்ஆன் யாரோட காலத்தில் தொகுக்கப்பட்டது? முஸ்ஹப் என்கின்ற ஒரு பிரதி. அபூபக்கருடைய காலத்தில் முஸ்ஹப், உஸ்மானுடைய காலத்தில் முஸ்ஹபுல் இமாம் உஸ்மான் அலி, முஸ்ஹப் அபூபக்கர் அலி. அப்ப முறைப்படி குர்ஆன் தொகுக்கப்பட்டது அபூபக்கருடைய காலத்தில். அல் குர்ஆன் யமாமா யுத்தத்தின் விளைவாக தொகுக்கப்பட்டுச்சு. ரைட். இப்ப குர்ஆன் எங்கட பிள்ளைகள் பாடமாக்கப்படாது. எப்படி படிக்கணும்? குர்ஆன் என்பது அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக ரசூலுல்லாஹ்வுக்கு 23 வருட காலமாக அரபு மொழியில கட்டம் கட்டமாக பகுதி பகுதியாக அருளப்பட்ட அற்புத பேச்சின் தொகுப்பே என்ன? அல்லாஹ்விடமிருந்து அரபு மொழியில 23 வருட காலமாக கட்டம் கட்டமாக பகுதி பகுதியாக அருளப்பட்ட அற்புத பேச்சின் தொகுப்பே, அல்லாஹ்வின் பேச்சின் தொகுப்பே அல் குர்ஆன். இத நீங்க பாடமாக்கணுமா? இதான் அறிமுகம். குர்ஆன் சம்பந்தமான கேள்வி வந்தா குர்ஆன் சம்பந்தமான அறிமுகம் இவ்வளவு போதும். அப்ப என்ன கேள்வி கேட்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அறிமுகத்துல தொடர்பு ஏற்படுத்தி விஷயத்துக்கு போன விஷயம். இது 10 புள்ளியா. ஹதீஸ் சம்பந்தமாக ஹதீஸ்னா என்ன, இஜ்திஹாதுன்னு கேட்டா இஜ்திஹாதுன்னா என்ன, விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. அறிமுகம்டா 10 புள்ளிக்கு என்ன தலைப்புல கேட்காங்களோ அது சம்பந்தமான சின்ன ஒரு குட்டி அறிமுகம். ஒரு 4-5 வரிக்குள்ளதான் வரணும். அதுக்கு மேல என்ன செய்யப்படாது? போப்படாது. போனால் என்ன நடக்கும் என்றால் 5 கேள்வியை மொத்தமா செய்யலாமா? ஏலாது. அப்ப எல்லாம் புள்ள சிஸ்டம் இருக்குது. நான் சொல்ற மாதிரி எழுதி பாருங்க. சுட்டியா 5 கேள்வியையும் 3 மணித்தியாலத்துக்குள்ள செஞ்சு முடிப்பீங்க. 10 நிமிடம் சும்மா அழகா ரிலாக்ஸா எக்ஸாம் ஹால்ல ஈக்கலாம். அழகா பேப்பர் எல்லாம் செக் பண்ணி எடுக்கலாம். இல்லாட்டி டென்ஷன் ஆகிவிங்க. பேப்பரை கட்டுற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கட்டித்தரம் தேவையா பிள்ளை? தேவையா சொல்லுங்க. ஸ்கூல்லனா பிரச்சனை இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களே, கொஞ்சம் எடுங்கோ என்று சொல்லுவாங்க சேர்மாறு. ஆனா மெயின் எக்ஸாம்ல ஓ லெவல் எழுதி தரவிப்பீங்க. விடுவாங்களா பிள்ளை எழுத? ஒரு 5 நிமிடம் தருவாங்களா சொல்லுங்க? தர மாட்டா. ஸ்கூல்ல கொஞ்சம் 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 அவசரமா எடுங்கோ சொல்லுவார். அப்படித்தானே? என்ன எங்க ஸ்கூல்ல நான் பிள்ளைய கொஞ்சம் நான் விடுறல. நான் அப்படி விடுறல. ஆனா
கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொஞ்சமும் சரி வராது. முட்டிஞ்சா பேப்பர் அடிக்கணும் கையில். என்ன புள்ள அப்படி இருந்தா தான் புள்ள மெயின் எக்ஸாம்ல டைமுக்கு செய்யும். சும்மா லூசா விட்டா அப்ப சேரு முறாருதானே பிரச்சனை இல்ல. அந்த சிந்தனை பிள்ளைக்கு வந்துடும். ரைட், விஷயம் கிளியரா பிள்ளைகள்? ஓ சார். இப்ப வாங்க பிள்ளைகளா. ரைட், இப்ப பிள்ளைகள் முதலாவது அழகுல வருவோம். இப்ப நாம முதலாவது யூனிட்ல அடிப்போமா? இப்ப மற்றதெல்லாம் தேவையில்லை. இப்ப முதலாவது அளவுக்குள்ள நிக்க போறேன்னா முதலாவது யூனிட் சின்ன ஒரு பகுதி. இதுல முக்கியமாக இருக்கிறது என்னன்னா இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள். பிள்ளைகளா, இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் முக்கிய. இன்னொன்று மனிதன், பிரபஞ்சம், மனிதன் வாழ்வு பற்றிய விஷயமும் இருக்குது. ரைட், இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம். இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லாம் விளையாடணுமா? நான் அதான் இந்த ஸ்கீமையே தூக்கிட்டு வந்து கேப்பமா ஸ்கீமையே தூக்கிட்டு வந்த. ஏண்டா உங்களுக்கு இதை காட்டினா தானே புள்ளே ஓம் சேர் அல்லாஹ் அப்படியா நம்புறது? அப்படித்தானே சும்மா சொன்னோன்னு இப்படியெல்லாம் ஈக்கிதா சேர் என்று கேட்பீங்களே. அதுக்காகத்தான் எதை தூக்கிட்டு வந்த சொல்லுங்க. எதை தூக்கிட்டு வந்த? இப்ப வாங்க. இப்ப நீங்க இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள்ல முதலாவதும் முதன்மையானதுமான சிறப்பம்சம் எது? ரப்பானியா. நல்லா விளையாடணுமா? ரப்பானியா சொல்லுங்க பிள்ளைகளா, உங்கள்கிட்ட சொல்லுங்க. ரப்பானியா என்ன? தெய்வீக இந்த வாரன் சமநிலைக்கு ஆடி வாங்குறப்ப பூர்ணத்துவம் கொண்டிருத்தல். பரிபூரணம் சுமூலியா. இதான் நாங்க செய்யற 3 மாத கால செமினார். இப்ப பிரயோசனம் ஐடியான்னு சொல்லுவோம். ஏன் பிரயோசனம்? பழசெல்லாம் மீட்டிட்டு வருவேன். முதலாவது அழகு, 2வது அழகு, 3வது அழகு. நாங்க பிள்ளைகள் பிரைவேட் கிளாஸ்ல இஸ்லாத்துல 9 ஃபுல் நோட்ஸ் கொடுத்து 9வது அழகு வரங்காட்டி வந்துட்டோம். இப்ப கடைசியா 9, 10 தான் சிலபஸை முடிச்சிட்டோம் பிரைவேட் கிளாஸ். என்ன வந்தியா இல்லையா சொல்லுங்கம்மா? நம்ம எத்தனை அழகு படிக்கும் எங்க பிள்ளை சொல்லுங்க. 9வது அழகா இல்லையா? இப்ப பிரைவேட் கிளாஸ் 9வது பாருங்க. நாங்க சிலபஸே ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டு இப்ப பேப்பர் கிளாஸுக்கு வந்திருக்கோம். பேப்பர் கிளாஸ்ல 1வது அழகு, 2வது அழகு ஒரு ரிவிஷன். ஏற்கனவே ஃபுல்லா படிச்சுட்டோம், சிலபஸை ஃபுல்லா முடிச்சிட்டோம். இப்ப ரிவிஷன் அப்படியே அழகா வருது. இப்ப ஞாபகம் வருமா இல்லையா சொல்லுங்க? ஞாபகம் வருமா வராதா? அதான் 3 மாத கால செமினார் சரி எங்கட பிள்ளைகளுக்கு திரும்ப ஒரு தரம் ஞாபகப்படுத்துது. அது பாஸ் பேப்பரை வச்சு, பேப்பர் கிளாஸ் பாஸ் பேப்பரை வச்சு இப்படி வந்திருக்கு பிள்ளைகள், இப்படியும் வரலாம், இப்படி வந்தா எப்படி எழுதுற படிக்கிறது. ரைட், அடுத்தது பிள்ளைகள் எங்கட நாங்க இப்ப பிள்ளைகளுக்கு நாங்க பாஸ் பேப்பர் தொகுப்பு கொடுத்திருக்கிறோம். பார்த்த எங்கட பிள்ளை எப்படி பிள்ளைய சொல்லுங்க. 6 வருட பாஸ் பேப்பர் அப்படியே 1வது அழகுல என்னென்ன கேள்வி தந்திருக்கிறான் இல்லையா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. 1வது அழகுல 2 அழகா தொகுத்து கொடுத்தீங்க பிள்ளைகளுக்கு. 1வது அழகுல இதுவரைக்கும் பாஸ் பேப்பர்ல என்னென்ன கேள்வி வந்திருக்கு, 2வது அழகுல பாஸ் பேப்பர்ல என்னென்ன கேள்வி. அப்ப புள்ள பார்க்கும் பாஸ் பேப்பர்ல இவ்வளவு காலமும் இப்படி 2வது யூனிட்ல இந்த கேள்வி வந்திருக்கு. இப்ப பிள்ளைக்கு ஐடியா படும், இப்படி எடுத்திருக்காங்க, அப்ப இனி இப்படித்தான் கேள்வி வரும். கட்டாயம் பாஸ் பேப்பர் படிக்கணும். பாஸ் பேப்பர் படிக்காட்டி பிள்ளைகள் எக்ஸாம் எழுத மாட்டீங்க. இதான் முக்கியமான விஷயம். ஏண்டா பாஸ் பேப்பர் ஏன் படிக்கணும்? போன வருஷம் கேள்வி எடுத்த அந்த டீம் அவங்கதான் உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க? இப்ப சொல்லுங்க, எடுக்க போறாங்க. அப்ப அவங்களே சொல்றாங்க, நாங்க இப்படி எடுத்திருக்க பாருங்க, இதை வச்சு படிச்சு கொள்ளுங்க. ஒரு 7 வருஷம் 10 வருஷம் எத்தனை வருஷம் பாஸ் பேப்பரை பாருங்க, பார்த்தா அவங்களுக்கு ஐடியா வரும். என்னென்ன கேள்வி எடுத்திருக்காங்க, எந்த யூனிட்டை கூடுதலாக முக்கியத்துவப்படுத்திருக்காங்க, எல்லாம் ஐடியா அப்பதான் உங்களுக்கு வரும். முதல் பேப்பர்ல அந்த ஐடியா வராது.
ஏண்டா முதல் பேப்பர் என்பது அரசாங்க டிபார்ட்மெண்ட் எடுக்கிறல்ல, பாஸ் பேப்பர் என்பது அதான் எங்களுக்கு மெயின். எனவே இப்ப செய்யறது நாங்க பாஸ் பேப்பர் பேப்பர் கிளாஸ். ஏற்கனவே பிள்ளைகளுக்கு ஃபுல் நோட்ஸை முடிச்சு கொடுத்துட்டோம். ஃபுல் நோட்ஸ் கொடுத்துறாங்க, கொடுத்து ஃபுல்லா கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். ரைட், இப்ப வாங்க பிள்ளைல ஒவ்வொரு ஆக்கம் சொல்லணுமா, மறக்கப்படாது. சும்மா சொல்லுங்க, நான் சொல்றேன் என்னுடைய வாங்க, நான் இப்படிதான் படிப்பேன். சுமூலியாண்டா பரிபூரணம், சம்பூரணம், பரிபூரணமான சம்பூரணமான மார்க்கம். இப்ப ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாவுல மக்களுக்கு சொன்னாரா இல்லையா? என்னண்டு, இன்று நாங்கள் மார்க்கத்தை என்ன செஞ்சிட்டோம், இப்படி ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்பாங்க. நாம பாடமாக்கிட்டு போவோம். எப்படி இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் சுமூலியா அங்க கேட்பான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜத்துல் விதா என்ற நிகழ்வு இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை எதுக்கு செட் ஆகும் என்று கேட்டா எதுக்கு செட் ஆகும்? அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல ரசூல் என்ன சொல்றாங்க, நாங்க இன்று மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டோம், சம்பூரணம். அப்ப இது என்ன சொல்லுது? சுமூலியா, சம்பூரணம், பரிபூரணம், பூரணத்துவமான மார்க்கம். ரைட், இப்ப வாங்க ரப்பானியா, சுமூலியா, வாக்கியா அப்படின்னா என்ன? நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம். இன்றைக்கு செட் ஆகும், நாளைக்கு செட் ஆகும், ரசூலோட காலத்து செட் ஆகும், உலகம் அழியும் வரைக்கும் செட் ஆகும், எல்லா காலத்துக்கு செட் ஆகும், எல்லா நேரத்துக்கு செட் ஆகும், எல்லா நாட்டுக்கு செட் ஆகும், எல்லா மக்களுக்கு செட் ஆகும். அப்படியான மார்க்கம் தான் இஸ்லாம். அதான் வாக்கியா, நடைமுறைக்கு சாத்தியமானது. நாலாவது பிள்ளைல ரப்பானியா, சுமூலியா, வாக்கியா, வசதியா அப்படின்னா நடுநிலையான மார்க்கம். எல்லாத்துக்கும் நடுநிலைதான். சாப்பிடுற விஷயத்து நடுநிலை, தூங்குற விஷயத்து நடுநிலை, படிக்கிற விஷயத்து நடுநிலை, இபாதத் செய்யற விஷயத்து நடுநிலை, உலக விஷயங்கள்ல ஈடுபடுறது நடுநிலை, எல்லாம் நடுநிலை தான். ரைட், வசதியா. அடுத்தது பிள்ளைகள், இப்ப வாங்க ரப்பானியா, சுமூலியாங்கிற பிள்ளைகள் தெரியும், வாக்கியா தெரியும், வசதியா தெரியும். இன்னொன்று அஸ்ஸஃபாத் வல் முரூனா. என்ன? சில சட்டங்கள் நெகிழ்ந்து கொடுக்கும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சில சட்டங்கள் இருக்கு இல்ல நெகிழாது, அப்படியே இருக்கும். வட்டி ஹராம்டா ஹராம் தான், இது நெகிழவே நெகிழாது. விபச்சாரம் ஹராம்டா ஹராம் தான், நெகிழவே நெகிழாது. இப்படி இருக்கு பிள்ளைல. அதான் அஸ்ஸஃபாத் வல் முரூனா. ஆலமியா அப்படின்னா என்ன? நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற போது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த ஆலமீன் தான் இங்க ஆலமியா, சர்வதேசம். அப்ப அல்லாஹ் என்ற கடவுள் முஸ்லிம்களுக்கு மட்டுமில்ல, எல்லாருக்கும் உரிய கடவுள் தான். யாரு? அல்லாஹ். அப்ப குர்ஆன் ஹதீஸ் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்டக்கூடிய நூலா? இல்ல, எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா சமூகத்துக்கு. அதனாலதான் நீங்க படிச்சிருப்பீங்க மக்கி சூரா, மதனி சூரா. மக்கி சூரா யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று பேசும். மதனி சூரா யா அய்யுஹல்லதீன ஆமனு. ஓமா இல்லையா? நல்லா படிச்சு கொள்ளுங்களேன். இதெல்லாம் எங்கட பிள்ளைகளுக்கு கேள்விப்பட்ட சொற்கள், இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 10 புள்ளிக்கு வந்தா இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் என்று கேட்கலாம், இஸ்லாத்துடைய தனித்துவமான பண்புகள் என்று கேட்கலாம், இஸ்லாத்துடைய சிறப்பியல்புகள் என்று கேட்கலாம், இறை சட்டத்தின் சிறப்பம்சங்கள் அப்படி கேட்கலாம். இறை சட்டத்தின் சிறப்பம்சம் என்று கேட்டா என்ன எழுதணும்? என்ன எழுதணும்? இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள். அப்ப நாம யோசிக்கப்படாது, என்ன நாம கொப்பில போட்டோம், இஸ்லாத்தின் சிறப்பம்சம் தானே போட்டேன், இறை சட்டத்தின் போடலையேன்னு யோசிக்க. இறை சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டம், குர்ஆன் ஹதீஸ். குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாம். அப்ப இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் சும்மா அப்படி சும்மா கேட்பாங்க. பிள்ளைல ரெடியா இருக்கணும், நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அப்ப இறை சட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்று கேட்டாலும் என்ன எழுதணும்? இத நாங்க தெளிவாக படிச்சு வச்சிருக்கிறோம். இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், எம்சிக்யூ கேள்விக்கு வர டைம்ல சிலது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உதாரணமாக இப்ப சொல்றேன், பாப்போம் யார ஆன்சர் பண்றீங்க. இப்ப நான் சொல்றது பிள்ளை நீங்க யோசிக்கப்படாது. சரி, எங்க இருந்து எடுத்து சொன்னாரோ இல்ல, எங்க இருந்து எடுத்தார்?
2020ஆம் ஆண்டு ஸ்கீமை பார்த்துக் கொள்ளுங்களேன். 2020 பார்த்துக் கொள்ளுங்களேன். போய் பாருங்களேன். இருக்கும் அதுக்குள்ள பார்த்துக் கொள்ளுங்க. சேர் சொல்றது சரியா பிள்ளையா? ரைட். சரியா பிள்ளைகள்? போய் பார்த்துக் கொள்ளுங்க. உமவியா என்னடா வாப்பா இது? இதெல்லாம் விளக்கமா தெரியப்படாது. சும்மா சும்மா நோமல அப்படின்டா என்ன? அவ்வளவுதான். இதெல்லாம் கேள்விக்கு 10 புள்ளிக்கு வந்தா கட்டாயம் ஒரு 5 விஷயம் முழுமையாக விளக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். சிலருக்கு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் போட்டு விளக்குறது. இது நாம விளக்கமா படிச்சிருக்கிறோம். ஓகே, இப்ப சொல்றது விளக்கமா தேவையா சொல்லுங்க. சும்மா தெரிஞ்சிருக்கீங்க. எம்சி கேள்விக்கு வந்தா அல்லது சில பொது கேள்விகள் கேட்பாங்க. அந்த டைம்ல இதெல்லாம் தேவைப்படும். ரைட், இப்ப வாங்க. உமவியா, புது, ஷுஹூலியா, அஹ்லாக்கியா, மசாதிரு ஷரியா. இதெல்லாம் பிள்ளைகள் எங்களை சிலபஸுக்கு உட்பட்ட விஷயங்கள மிச்சம் கவனமா இருக்கணும். நான் சொல்ற விஷயம் எல்லாம் உதாரணம். மசாதிரு ஷரியாண்டா என்ன சொல்லுங்க? இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்கள். வெரி குட். அப்ப எங்கட சிலபஸுக்கு இஸ்லாமிய சட்ட மூலாதாரம் 2ஆக பிரிக்கலாம். பிரதான சட்ட மூலாதாரம், துணை சட்ட மூலாதாரம். பிரதான சட்ட மூலாதாரம் குர்ஆன் ஹதீஸ், துணை சட்ட மூலாதாரம் இஜ்மா, கியாஸ், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லாஹ். இன்னொன்று இஸ்திஹ்லாப். பாப்பா சொல்லுங்க, அவசரமா சொல்லுங்க. இஸ்திஹ்லாப்னா என்ன? இஸ்திஹ்லாப், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்லாஹ். பிள்ளைகள் தெளிவா படிக்கணுமா? பாருங்க எப்படி கொண்டு வரணும் சிலபஸ். இப்ப பாருங்க. இஸ்திஹ்லாப், இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லாஹ். இதெல்லாம் முன்னுக்கு என்னதுல வருது? அவ்வளோ சொல்லுங்க. முன்னுக்கு என்ன இருக்கு? இஸ் 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 ஈக்குதா இல்லையா? இருக்கு சார். குழம்பப்படாது. இதெல்லாம் நம்மட சிலபஸ். நீங்க யோசிப்பீங்க எங்கடா பைக்கிண்டு. இது எங்க இருக்கு சொல்லுங்க. இஸ்திஹ்லாப் மறை என்ன உள்ள இங்க பாரு. இஸ்திஹ்லாப் எங்க இருக்குது? வெரி குட். மனிதன் மீது சுமத்தப்பட்டுள்ள 3 பொறுப்புகள் முதலாவது அலகுல ஈக்கிதா இல்லையா? சொல்லுங்க. முதலாவது இபாதத், ஹிலாஃபத், இமாரத். இபாதத் வணக்க வழிபாடு, ஹிலாஃபத் பூமியை நிர்வாகம் செய்தல், இறை சட்டங்களை பூமியில் அமுல்படுத்தல். எல்லாமே ஹிலாஃபத்துக்குள்ள வருமா? இமாரத் பூமியை வளப்படுத்தல், சூழலை பாதுகாத்தல், சுற்றாடலை பாதுகாத்தல், டெங்கு ஒழிப்பு, சிரமதானம், மரங்களை நாட்டுதல். இதெல்லாம் எதுக்குள்ள வரும்? இமாரத். அப்ப இமாரத்துக்கு உதாரணம் தான். இமாரத்தை சூழலோடு தொடர்புபடுத்தி உதாரணம் தாங்கன்னு கேட்டா யோசிக்கப்படாது. இமாரத்துக்கு என்ன உதாரணம்? டெங்கு ஒழிப்பு, மரங்களை நாட்டுதல், சிரமதானம். வருமா வராதா பிள்ளைய சொல்லுங்க. தெளிவா படிச்சுக்கணும். சும்மா நோமலா படிக்கதான் பாடமாக்குறல பிள்ளைல. நான் பாடமாக்குற மாதிரி விளங்கப்படுத்துறே இல்லை. ரைட். இஸ்திஹ்லாப்ண்டா ஹிலாஃபத்துக்கு மறுசொல். ஹிலாஃபத்துக்கு மறுசொல் என்ன? இஸ்திஹ்லாப். இதெல்லாம் என்னண்டா? இஸ்திஹ்சான், இஸ்திஸ்ஹாப், இஸ்திஸ்லாஹ். இதெல்லாம் என்னண்டா? துணை சட்ட மூலாதாரங்கள். தெளிவாக படிச்சுக்கொள்ளும். தெளிவாக ஒரு விஷயத்த பிள்ளையே நாம அங்க இருந்தா அடுக்கணும். அது முதலாவது அழகு படிக்கக்குள்ள எக்ஸாமுக்கு எங்களுக்கு ஓட ரகா கேள்வி கேட்கிறேன். நாங்க முதலாவது அழகுல இருந்து முதலாவது கேள்வியை கேட்போம், 2வது அழகுல இருந்து 2வது கேள்வியை கேட்போம். அப்படி சொல்றியா? அப்படி சொல்லுங்க. இல்ல சார். அப்ப நாங்க படிக்கின்ற போது எங்க எங்களுக்கு லேசாக படிக்கலாமா அப்படி நாங்க படிக்கணும். இப்ப வாங்க. உமவியான்னு என்ன சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. உமவியா சமூக மார்க்கம். வெரி குட், வெரி குட். எங்க பிள்ளைகளா பாருங்க பிள்ளை. உமவிய சமூக மார்க்கம். புது தெளிவான மார்க்கம்.
வெரி குட், தெளிவான மார்க்கம். ஷுஹூலியா, இது ஷுமூலியா, இது ஷுஹூலியா. மிச்சம் கவனமாயிக்கோணும். ஷுஹூலியா இலகுவான மார்க்கம், லேசான மார்க்கம். எங்கட மார்க்கம் லேசி, தொலை சொல்லும். பிரயாணம் போகின்ற போது சேர்த்து சுருக்கி தொழுங்கோ. நோம்பு பிடிக்க சொல்லும், உனக்கு ஏலாதான் நோம்பு பிடிக்க வேண்டாம். லேசா கஷ்டமா பிள்ளைகள் மார்க்கம்? லேசிதான், லேசிதான். இல்ல நீ பிரயாணம் போகின்ற போது பஸ் விட்டு இறங்கு, அவடத்த நின்று தொழிட்டா அடுத்த பஸ் ஏறணும், அப்படி சொன்னா மார்க்கம் கஷ்டமா லேசா? கஷ்டம். கஷ்டம். நோம்பு பிடிக்கின்றவோ நீ செத்தாலும் பிரச்சனை இல்ல, நோம்பு பிடிக்கத்தான் வேணும். கஷ்டமா லேசா? கஷ்டம். கஷ்டம். ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லாது. நோம்பு பிடிக்க இயலாதா, உடு, வேணாம். பிரயாணம் போகின்ற போது தொலை கஷ்டமா, சேர்த்து சுருக்கி தொழு. லேசான மார்க்கம் தானே உள்ளே. ரைட். ஷுஹூலியா, இது ஷுமூலியா, இது என்னது? சுகூலி. ஷுஹூலியா. நல்லா விளையாடணுமா? ரைட். இன்னொன்றைக்கு பிள்ளை இது உமவியா, இன்னொன்றைக்கு உமூமியா. அப்படின்னா என்ன? சமூக மார்க்கம். இல்ல, உமவியாண்ட சமூக மார்க்கம், உமூமியாண்ட பொதுவான மார்க்கம். என்னது? பொதுவான. பொதுவான. உமூமியா பொதுவானது. இஸ்லாம் மார்க்கம் பொதுவான மார்க்கம் தானே உள்ளே. ஏதாவது குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்கு மாத்திரம் உரிய மார்க்கமா சொல்லுங்க? இல்ல சார், பொதுவான. பொதுவான. அப்ப இந்த சொற்களுடைய டிஃபரெண்டா கொள்ளணும். அதே மாதிரி அஹ்லாக்கியா அப்படின்னா என்ன? பண்பாட்டை கொண்டது. இப்ப இஸ்லாத்துல வார நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய தராசுல இடக்கூடிய ஒரு அமல் எதுன்னு கேட்ட என்ன சொல்லணும்? நட்பண்பு. நட்பண்பு. அப்ப நட்பண்புக்கு நாங்க அஹ்லாக்ன்னு சொல்ற. இங்க இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை சொல்லுகின்றவர் அஹ்லாக்கியா, ரப்பானியா, வாக்கியா, பசத்தியா, உமவியா, அப்படி பியா வியான்னு முடிக்கிறேதா. அப்ப அஹ்லாக்கியா அப்படின்னா என்ன? பண்பாடு கொண்ட மார்க்கமா. ரைட். விஷயம் கிளியரா பிள்ளைகள்? ஓகேயா? ஓ சார். ஓ சார், உது கொண்டாம சும்மா நாம உது செய்யற அது இல்ல. அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளும். தெளிவான மார்க். ஒரு விஷயத்தை இஸ்லாம் தெளிவா சொல்லும், மயக்கமா சொல்லாது. தொழுகையை பத்தியா, சக்காத்தை பத்தியா, ஹஜ்ஜ பத்தியா, உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ எல்லாத்தையும் எப்படி சொல்லும்? எப்படி சொல்லும்? தெளிவா. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான்ல, நபியே கூலு கௌலன் ஷதீதா, நபியே நீங்க சொல்லுகின்ற போது மக்களுக்கு எப்படி சொல்லுங்க? தெளிவாக சொல்லுங்க. அப்ப இஸ்லாம் மார்க்கம் என்ன மார்க்கம்? தெளிவான மார்க்கம். இதெல்லாம் நீங்க பாக்கணும்டா பிள்ளைகள். 2020ஆம் ஆண்டு ஸ்கீம்ல பாருங்க, அவங்களை எப்படி காட்டுறேன். இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் 4 சுருக்கமாக விளக்குகிறது. 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல முதலாவது 2வது கேள்வி. அந்த ஸ்கீம்ல போய் பார்த்து பாருங்க. இஸ்லாத்துடைய சிறப்பம்சங்களை பாருங்களேன். எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. எத்தனை இருக்குது? அதுல நாம எல்லாத்தையும் விளக்கமா படிக்கிறல்ல. நமக்கு 10 புள்ளிக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கட்டாயம் தேவை. ஒரு 6 விஷயம் எங்களுக்கு சொன்னோம்ல தெரிஞ்சிருக்கணும். மத்தது சும்மா தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரிஞ்சிருக்கணும்டா? எக்ஸாமுக்கு போனா விளங்கும் உங்களுக்கு. அதான் இங்க பாருங்க புள்ளி, கடைசியா பாருங்க, சமூக மார்க்கமாகும். அப்ப எங்கட பிள்ளைகளுக்கு அதுல தமிழால போட்டிருப்பாங்க சமூக மார்க்கம். இப்ப சமூக மார்க்கம்னா அரபால் எடுக்கணுமா இல்லையா? அதான் உமவியா. தெளிவான மார்க்கம், அதான் புது. அப்ப இதை வச்சுதான் நாங்க பிள்ளைகளுக்கு நாங்க கைட் பண்றது. இதான் எங்களுக்கு மெயின். இதான் என்ன ஸ்கீம். இதான் பிள்ளைகள் மார்க்கிங் போற முக்கியமான விஷயம். இதான் மெயினா வச்சு படிப்பிக்கிற கைட், பாஸ் பேப்பர். அப்ப இதோட படிச்சா பிள்ளை நாம எடுக்க ஏழுமா இல்ல சொல்லுங்க? ஒரு கரைச்சவும் இல்ல பிள்ளைல, சும்மா கூலா எடுக்கிற அவ்வளவுதான். கடைசியாக பிள்ளைகள் விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கணும். ரைட். இன்னைக்குமா அடுத்த பாடம் ஐசி பாடம் இருக்குது. ரைட். இப்ப வாங்க பிள்ளைகள் இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். முதலாவது யூனிட்ல பிரபஞ்சம், மனிதன், வாழ்வு சம்பந்தமான ஒரு கேள்வி 3ஐ மொத்தமாக கேட்டால் எத்தனை பொய் சொல்லுவீங்க? 7 6. பாத்தீங்கன்னா உள்ளே
நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்களா? நீங்க பிளைண்டா உங்களுக்கு விஷயம் வேண்டாம்ல. உங்களோட தவறை ஏற்றுக்கொள்றீங்களா? நாம என்ன நடக்குது, நாம எக்ஸாமுக்கு தயாரா இருக்கோமா, நமக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தா, இதுக்கு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி உண்டு. பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. இப்ப நான் இத உங்களை சொல்லி தருவேன். இதோட தனியா வந்தா எப்படி எழுதுற அதையும் சொல்லுவேன். நல்லா விளையங்கொள்ளணும். பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி எங்களுக்கு தயக்கமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? பாஸ் பேப்பர் சம்பந்தமான விளக்கம் எங்களுக்கு என்ன சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இல்ல இல்ல இல்ல, அதைத்தான் உங்களுக்கு நான் கொண்டு வரப்போறேன். அதைத்தான் கொண்டு வரப்போறேன். பிரபஞ்சம் மனிதன் வாழ்வு சம்பந்தமான இஸ்லாமிய கண்ணோட்டம் கேட்டா ஒவ்வொரு பயிற்சியிலையும் ஒரு 3 பயிற்சி எடுங்க. மொத்தமாக எத்தனை எடுக்கணும்? மொத்தம் 9 10 எடுக்கணும். இல்ல ஒவ்வொன்று சில 3 அதுல 4 அப்படி மிக்ஸ் பண்ணி எத்தனை எப்படி கேட்டீங்க? பிரபஞ்சம் மனிதன் வாழ்வு சொல்லுங்க. வாழ்வு 3 மொத்தமா. ஆனா நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, பிரபஞ்சம் பற்றி தனிய கேட்டால் இப்ப நாம பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம், இஸ்லாத்தின் கண்ணோட்டம் என்று கேட்கலாம். இஸ்லாத்தின் பார்வை, இஸ்லாத்தின் நோக்கு, இஸ்லாத்துடைய எண்ணக்கரு எல்லாம் உண்டுதான். இஸ்லாத்தின் எண்ணக்கருன்னு கேட்டாலும் அல்லது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு எல்லாம் உண்டுதான். பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்று தனிய கேட்டா 10 புள்ளிக்கா ஒரு அறிமுகம் எழுதணும். 5 பாயிண்ட்ஸ். எத்தனை புள்ளிகள் தனிய கேட்ட? எத்தனை பாயிண்ட்ஸ்? 5 பாயிண்ட்ஸ் எழுதுறதோட ஏனைய சமயங்கள் சம்பந்தமாக சும்மா நோமலா சொல்லணும், விளக்கப்படாது. சும்மா தொட்டு காட்டுற மட்டும்தான். ஆனா கேள்வி கேட்பாங்க, பிரபஞ்சம் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை விளக்குகண்டு 10 புள்ளிக்கு வந்தா தனிய பிரபஞ்சம் என்று வந்தால் எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும் சொல்லுங்க? 5. ஒரு சின்ன குட்டி அறிமுகம். ஏனைய சமயங்கள் சம்பந்தமாக அடியில ஷோர்ட்டா விளக்கம் எழுதப்படாது. திரும்பவும் சொல்றேன், நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. சும்மா நோமலா பிரபஞ்சம் பற்றி என்ன பாரசீக சீனர்கள், ஒளி இருள் 2க்கும் இடையே நடக்கக்கூடிய போராட்டம், அதே மாதிரி புள்ளைகள் பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் இருக்குதா இல்லையா சொல்லுங்க? இருக்குதா இல்லையா? இத விளக்கமா எழுதப்படாது. திரும்பவும் சொல்றேன், ஷோர்ட்டா ஒரு உதாரணமா ஒரு 4 வரிக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடும். இப்ப பிள்ளைகள் இப்படி எழுதுற பிரபஞ்ச மனிதன் வாழ்வு சம்பந்தமாக 3 தலைப்பை மொத்தமாக கேட்கின்ற போது ஒரு 10 விஷயத்தை 10 கருத்துக்களை உள்ளடக்கி நாம் என்ன செய்யணும்? அதுக்குள்ள 10 கருத்தை உள்ளடக்கி என்ன செய்யணும் சொல்லுங்க? எழுதணும். 10 கருத்தா 10 விஷயத்தை வச்சு நாம எழுதணும். அழகா ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்துவோம்ல. அப்ப நல்லா விளங்கி பாருங்க, நான் விஷயத்தை விளங்கி பாருங்க பிள்ளைகள். ஒவ்வொன்றுக்குமா ஒவ்வொரு சிஸ்டங்கள் இருக்கு. பொதுவாக பிள்ளைகள் நாம இஸ்லாத்துல நாம எப்படி எக்ஸாம் எழுதுற சும்மா கண்டமாக்கி எழுதுறது, சும்மா நாம நினைச்ச மகளிட்டு போ அப்படி எழுதப்படாது. எழுதினா மார்க்ஸ் குறை. அதான் உங்களுக்கு மார்க்ஸ் குறை. நிறைய பிள்ளைகளுக்கு மார்க்ஸ் குறையிறாதான். இந்த பிள்ளைகளுக்கு சரியான சிஸ்டம் தெரியா எப்படி எழுதணும், இந்த கேள்விக்கு எப்படி எழுதணும், எத்தனை பக்கம் எழுதணும். சில பிள்ளைய சொல்ற பக்கம் எழுதினா மைதானா சார் மார்க்ஸ் போடுறேன், அப்படி எல்லாம் இல்லை. ஆனா 10 புள்ளிக்கு எத்தனை பக்கம் எழுதணும் என்ற விஷயம் உண்டு. எத்தனை பக்கம்னா எத்தனை இதுக்குள்ள வரணும் அப்படி. ஆனா பக்கத்தை வச்சு என்ன செய்யறல, பக்கத்தை வச்சு பாக்குற எழுத்த பெருசாக்கே சார். பக்கத்தை வச்சுமா உதாரணமா ஒரு புள்ள நல்லா அங்க புள்ளைய நாம என்ன அந்த புள்ளைக்கு போய் கொச்சிக்காய் வெங்காயம் வாங்குற வேலையா சொல்லுங்க? புள்ளைக்கு போய் கொச்சிக்காய் வெங்காயம் வாங்குன்ற போது என்ன செய்யற தராசுல நிறுக்குற. இது எக்ஸாம்ல போய் இந்த புள்ளோட பேப்பரை தூக்கி வைங்கோ, நல்ல பாரமா இருக்குது, நல்ல மார்க்ஸ் போடலாமா சொல்லுங்க? அப்படின்னா அப்படித்தானா பக்கத்தை வச்சு மார்க்ஸ் போடுறோம் அப்படித்தானே? கஷ்டம் இல்லையே, லேசு தூக்கி போடுறோம். இந்த புள்ளோட என்ன பாரம், மார்க்ஸ் கூட. இல்ல என்னடா பிள்ளைகள் மேக்சிமம் உண்ட சொல்றேன்னா 10 புள்ளிக்கு பிள்ளைகள் ஒரு அறிமுகம் எழுதி, மேக்சிமமா பொதுவா ஒரு அறிமுகம் எழுதி ஒரு 5 பாயிண்ட்ஸை நாங்க அழகா விளக்கி எழுதணும். முடிவுரையெல்லாம் அப்படி எழுதுறதுல மேக்சிமம் பிள்ளைகள் ஒரு 2.5 பக்கம் 3 பக்கத்துக்குள்ள வரணும். எக்ஸாம் பேப்பரா ஒயிட் ஷீட் அல்ல, சாரி சிஆர் கோப்பி தாள் அல்ல. நீங்க எக்ஸாம் பேப்பர் ஓ லெவல்ல தருவாங்க, சின்ன குட்டி பேப்பர் பாக்ஸ் எல்லாம் போட்டு ஞாபகம் வைக்குதா? அந்த பேப்பர் குட்டி பேப்பர்.
உங்களோட சிஆர் கொப்பித்தாள்ல எழுத 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 அது முடியாது, அதுல எழுதப்படாது. எக்ஸாம் பேப்பர்ல பாக்ஸ் எல்லாம் போட்டு அதுக்குள்ள 2.5 3 பக்கத்துக்குள்ள எத்தனை புள்ளிக்கு 10 2.5 பக்கம், அதுக்காக 2.5 பக்கம் அப்படி இல்ல, விஷயம் வரும், மெயினா விஷயம் வரணும். அதுக்காக வேண்டி பிள்ளைகள் 10 புள்ளிக்கு ஒரு பக்கம் எழுதுற பொருத்தமா சொல்லும் நியாயம் ஒன்று இருக்குதா? இல்ல விளங்குதா நமக்கு? ஒரு பக்கம் எழுதுற 4 புள்ளிக்கு, ஒரு 6 புள்ளிக்கு, ஒரு 5 புள்ளிக்கு என்ன செய்யலாம்? ஒரு பக்கத்துக்குள்ள என்ன செய்யலாம் சொல்லுங்க? எழுதலாம். நியாயம் ஒன்று. 10 புள்ளிக்கு பிள்ளைகள் எப்படி ஒரு பக்கத்துக்குள்ள 5 பாயிண்ட்ஸ் செட் ஆகாது. அப்ப ஒரு 2.5 பக்கம் 3 பக்கம் வருமா வராதா? வரும் சார். அதுக்காக வேண்டி சில பிள்ளைகள் 3.5 பக்கம் எழுது, அது அந்த பிள்ளையோட ஃபாஸ்ட பொறுத்து, அது விஷயம் பேரு. ஆனா 10 புள்ளிக்கு ஒரு பக்கத்துக்குள்ள வரப்படாது. நல்லா விளைய கொள்ளுங்க. மேக்சிமம் 2.5 பக்கம், ஒரு 3 பக்கம். ஏன்னா அதுக்காக வேண்டி சேர் சொன்னாரு 3 அப்படி யோசிக்கிறல்ல, ஒரு விஷயம் 2.5 பக்கம் தான் வருதுன்னா ஒரேதான். அதுக்காக சேர் 3 பக்கம் சொன்னாரு, இந்த ஒண்ணு கொஞ்சம் எழுதுவோம். எழுதுறியா? அப்படி விஷயம் எழுதியாச்சு, எல்லாம் ஓகே. அப்படி எழுதுறியா யோசிச்சு? அதான் முக்கியமான விஷயம். நான் ஒவ்வொன்றும் சொல்லி தருவேன்னா 2 மார்க்ஸுக்கு எப்படி எழுதணும், 4 மார்க்ஸ், 6 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 10 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் எப்படி எழுதணும் என்றெல்லாம் அழகா சொல்லி தருவேன். சரியா பிள்ளைகள்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிஸ்டங்கள் இருக்குது. ஏன்னா நீங்க பாஸ் பேப்பரை பார்த்தாதான் பேப்பர் கிளாஸ் செய்யும். பாஸ் பேப்பரை பார்த்தா உங்களுக்கு விளங்கும், இந்த கேள்விக்கு எப்படி செய்யணும், இந்த கேள்விக்கு எப்படி செய்யும். அதான் நாங்க பேப்பர் கிளாஸ் செய்யறது. கடைசி டைம்ல சிலபஸை பிள்ளைகளுக்கு ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டோம். கடைசியில நாங்க 3 மாத கால பேப்பர் கிளாஸ் செய்யறது. ஏண்டா பாஸ் பேப்பரை வச்சு பிள்ளைகளுக்கு இன்னும் சில கேள்விகள் எப்படி வரும் என்று விளங்கப்படுத்தினா அப்ப எக்ஸாம் லேசா எழுத ஏழுமா ஏழாதா பிள்ளைங்க சொல்லுவோம்? எந்த பயப்படுறது ஏழும். எனவே ஒன்றும் பயப்பட தேவை. இன்ஷா அல்லாஹ் நல்லா படிங்க பிள்ளைகள். விரும்பிய பிள்ளைகளுமா இன்ஷா அல்லாஹ் செமினார்ல கலந்து கொள்ளுங்க. என்ன சரியா பிள்ளை? அந்த செமினாருமா இன்ஷா அல்லாஹ் பிள்ளைங்க நாங்க செமினார பிள்ளைகள் கிழமைக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு 3 கிளாஸை போடுவோம். சரியா பிள்ளைகள்? கிழமைக்கு நாங்க செமினார 3 கிளாஸ் போடுவோம். சுபோக்கு பிறகு போடுறோம். ஏண்டா மத்த 2027ஆம் ஆண்டு பேச்சுக்கு போடுறோம்ல, 2026க்கு போடுறேன். ஏன்னா 2026 வருமா வராதா? சுபோக்கு சொல்லுங்க, இப்ப வருமா வராதா இந்த டைமுக்குள்ள? எங்கட பிள்ளைய 3 மணிக்கு போட்டாலும் வார. ஏன்டா இப்ப நாள் போக 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 இக்கிதால சொல்லுங்க. இந்த டைம்ல பிள்ளைகள் 12 மணிக்கு வாங்கோ படிப்போம், 2 மணிக்கு வாங்கோன்னு சொன்னா ஓம் சார் நாங்க வாரம் சார், நீங்க ரெடினா நாங்க வாரம். ஆனா 2028ஆம் ஆண்டு வச்சு பிள்ளைய சுபோக்கு வாங்கோன்னு சொன்னா வருமா? அதுக்காக வேண்டி 2027ஆம் ஆண்டு வச்சுக்கெல்லாம் சுபோக்கு நாங்க போடுறதில்ல. 2026 இந்த செமினாருக்கெல்லாம் சுபோக்கு போடுற ஒரு கிளாஸ் தான். அதுக்காக யோசிக்கப்படாது அல்லா சுபோக்கு சார் அப்படி யோசிக்கப்படாது. ஒரு கிளாஸ் தான். கிழமையில அவங்களுக்கு பிள்ளைகள் மேக்சிமம் 1-2 கிளாஸ் தான். மற்றது எல்லாமே அசருக்கு பிறகு ஒன்று போடுவோம், மகரிபுக்கு பிறகு இப்படி மாறி. ஆனா ரெக்கார்டிங் தரும். எப்ப வரங்காட்டி இன்றைக்கு செஞ்ச கிளாஸ் உங்களுக்கு சார் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் இருக்குது. சார் செஞ்ச முதலாவது கிளாஸ் கொஞ்சம் பார்க்கணுமே என்றா போய் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். பயப்பட தேவையில்லை. சரியா? நல்லா படிச்சு கொள்ளுங்க. அழகா 3 மாசமும் சும்மா அழகா சட்டப்படியா கொண்டு போவோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஒரு பப்ளிக் செமினார் பிள்ளைகள் அந்த நாங்க இஸ்லாமிய நாகரிகத்துக்கு வார 10ஆம் தேதி கண்டி மெக்ல ஒரு செமினார் செய்யறது. இஸ்லாம் பிள்ளைகளும் சார் எங்களுக்கு போடுவோம்னு சொல்லி அதுக்கு ஒரு குரூப்போட உருவாக்கி கண்டில பிள்ளை மெக்ல பப்ளிக் செமினார் என்ன அண்டு வார 10ஆம் தேதி இஸ்லாமிய நாகரிக பிள்ளைகளுக்கு செய்யறார். இஸ்லாம் பிள்ளைகளை போட சொன்னா அவங்களுக்கு ஒரு குரூப் உருவாக்கி வச்சிருக்கிறேன். அதுல இப்ப 100க்கு மேல பிள்ளைகள் இணைஞ்சிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அது சம்பந்தமான விளக்கங்களை போடுவோம். பிள்ளைகள் ஒன்றும் பயப்பட தேவை. நல்லா படிங்க பிள்ளைகள். இஸ்லாம் பாடம் லேசா இல்லையா சொல்லுங்க? லேசா இல்லையா? ஏழுமா ஏழாதா? ஏழு. சிஸ்டத்தோட போங்க பிள்ளைகளா. நான் சொல்ற மாதிரி சிஸ்டத்தோட போங்க. லேசி பிள்ளைகளா. ஏன்டா பொதுவாக இஸ்லாத்துல பிள்ளை பொதுவா சில இடங்கள்ல சில பாயிண்ட்ஸ் மாறும். நான் சொன்ன பொதுவாக 10 புள்ளிக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும்?
5 point. ஒரு 5 பாயிண்ட்ஸ் பாடமாக்குறவங்களுக்கு கஷ்டமா உள்ளே இல்ல சார். இல்ல சார். தானே உள்ளே. சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லுவேன் அது. இப்ப பாருங்க பிரபஞ்சம் மனிதன் வாழ்வு சம்பந்தமா இப்படி மொத்தமாக கேள்வி வந்தா என்ன செய்யணும், அது சில இடங்கள்ல மாற சொல்லி தருவேன். அதை மட்டும் கொஞ்சம் தலைக்க வச்சுக்கொள்ளணும். இது வந்தா அப்படி, இது வந்தா அப்படி, ஆனா பொதுவா இப்படி, அவ்வளவுதான். சிஸ்டத்தோட எழுதினா பயம் இல்ல, எழுதியாச்சு வீட்டை வந்தாச்சு, டென்ஷன் ஆக தேவையில்ல. சும்மா கண்டமாக்கி எழுத வேண்டாம். நிறைய பிள்ளைகள் போன வருடங்கள் நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு செகண்ட் சேக்கு வந்திருக்கான். சரி சும்மா எங்களுக்கு சரியான வழிகாட்டல் தரல, சரி இப்படி சொல்லி தரல, பக்கம் எழுதணும்னு சொன்னாங்க, சும்மா கண்டதுக்கெல்லாம் அறிமுகம் எழுதணும்னு சொன்னாங்க, பக்கம் பக்கமாக எழுதுங்கன்னு சொன்னாங்க, நீங்க நினைச்ச மாதிரி எழுதுங்கன்னு சொன்னாங்க, கைட படிச்சோம் சார், சரியான வழிகாட்டல் இல்ல. பிள்ளைகள், எனவே நாங்க எல்லாத்துக்கும் வழிகாட்டுவோம். எஸ்ஏ முடிய அடுத்த எம்சிக்கு செய்வார் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு யூனிட்டாக இதே மாதிரி செய்யும். அப்ப இங்கால 50 இங்கால 50 100 99 எடுக்க ஏழுமா இல்லாத. ஆனா எம்சிக்கு இப்ப செய்யறல, எக்ஸாம் நெருங்க ஒரு மாசம் விதிக்கிற டைம்ல எம்சிக்கு ஸ்டார்ட் பண்ணி என்ன செய்யறா பிள்ளைகிட்ட எம்சிக்கு கேட்டு 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 ஒரு மாசம் ஃபுல்லா ஞாபகம் இருந்தா அங்க நேரடியாக ஏதாவது எழுதுறீக்குதா? இல்ல சார். இல்ல. ஞாபகம் வந்தா போதுமா போதாது? போதும். அந்த டைம்ல பிள்ளைகளுக்கு முதலாவது யூனிட்ல என்ன எம்சிக்கு அளிக்க, அதுல எஸ்ஏ வராது. எம்சிக்கு 2வது 3வது 4வது ஃபுல்லா கேட்டு 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 பிள்ளைகள் எக்ஸாமுக்கு அனுப்பி விட்டா அங்க 50 எம்சிக்கு அளிக்க 50 ஏழுமா இல்லாத. அழகான பாடம், அழகா படிச்சு கொள்ளுங்க. லேசி ஒன்றும் பாடமாக தேவையில்ல, பாடமாக்காத மாதிரி விளங்கப்படுத்துவேன். குர்ஆன ஹதீஸ மட்டும்தானே செய்யணும், அது பாடமாகத்தான் வேணும். சும்மா கட் பண்ணி எழுதப்படாது. சரியா பிள்ளைகள்? ரைட். இன்ஷா அல்லாஹ் செமினார் டீடைல்ஸ் கேட்கீங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் நான் செமினார் டீடைல்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க போடுங்க. அப்படியே உங்களோட மெசேஜ் இந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு செமினார் சம்பந்தமான டீடைல்ஸ் நான் தருவேன். சின்ன ஒரு அமௌண்ட் தான் எடுக்கிற பிள்ளைகள், 3 மாசத்துக்குமா, 3 மாசம் மொத்தமா எஸ்ஏ. அப்ப நீங்க உங்களோட டீடைல்ஸ் அனுப்புங்கம்மா. செமினார்ல அழகா படிச்சுக்கொள்ளுங்க. மற்ற பிள்ளைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் மற்ற மேலதிகமான தகவல்களை எங்கட ஒவ்வொரு செமினார்லயும் இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யலாம், படிச்சு கொள்ளலாம். சரி, கட்டாய துவா செஞ்சு கொள்ளுங்க பிள்ளைகள். சந்தோஷமா படிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் சிறந்த பெறுபேறுகள் வர வேண்டும் என்று இறைவனுடன் பிரார்த்தனை செய்தவனாக போயிட்டு வாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ்.